ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மினியேச்சர் குக்கிங் வீடியோ. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி மினியேச்சர் பண்ணுறது, கூட்டாஞ்சோறு ஆக்கிறதுலாம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறனால அழகாக ஒரு பூஜை போட்டு நம்ம வந்து பால் காய்ச்சிட்டு நம்ம மினியேச்சர் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நான் பால் காய்ச்சிட்ருக்கேன். ஸோ வந்து நீங்களாம் யாருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி சின்ன வயசில் பண்ணி இப்பயும் யார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா என் கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பால் காய்ச்சிட்டு அதில் வந்து காஃபி தூள் போட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கான இந்த பொருள்லாம் நான் மினியேச்சர் பொருளாக எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் தான் நான் வாங்கினேன். இதுக்குன்னே வந்து நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஒரு நாள் வந்து தனியாக நான் வீடியோ எடுத்து வ்ளாக் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து பால் காய்ச்சி காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பூரியும் டொமேட்டோ கறியும் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சப்பாத்தி மாவு நான் எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி மாவு கூட வந்து அதாவது கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு பூரி சுடும் போது நல்லா புசு புசுன்னு வரும். அதில் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு எடுத்திருக்கேன். உப்பு போட்டுட்டு நம்ம வந்து கூட வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் போடும்போது நமக்கு வந்து சப்பாத்திலாம் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி சூப்பராக வரும். எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விட்டணும். எண்ணெயை வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் சூடு பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இந்த பூரி மாவை வந்து நம்ம அப்படியே மூடி நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோ கறிக்கு தேவையான நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நம்ம உரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பொருளை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பண்ணும்போது ஒரு சின்ன வயசு மெமரிஸை வந்து நிறைய கொண்டு வருது. நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வராங்களான்றதை கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் பூரி மாவு வந்து குட்டி குட்டியாக வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நான் வச்சதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கோதுமை மாவு போட்டுட்டு அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு போட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு வந்து அது பூரி வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மினியேச்சர் குக்கிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் ரெகுலராக வந்து என்னோடய சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லா பூரியுமே பார்த்திங்கன்னா நான் உருட்டி எடுத்துட்டேன். இந்த மினியேச்சர் குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன மாதிரி டிஷ்ஷஸ் அடுத்தடுத்து செய்யலான்றதை வந்து எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த டிஷ்ஷஸை வந்து செஞ்சு நான் வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு குட்டி குட்டி பூரியை வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து கோதுமை மாவில் பூரி செய்யும் போது நமக்கு பெருசாக உப்பி வராது. அரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால நமக்கு பூரி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் புஸ்ஸுன்னு வரும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக அழகாக உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா பூரியுமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ கறி செய்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு நிறைய கொடுக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தில் வந்து லைட்டாக வந்து உப்பு போட்டிங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் டொமேட்டோவும் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து கடைசியாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டுடலாம். மினியேச்சர் குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன நீங்கள் வந்து இதெல்லாம் செய்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் செய்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே மினியேச்சர் குக்கிங் பண்ணி சின்ன வயசில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மினியேச்சர் குக்கிங் வீடியோஸ் பார்க்கணும், அப்புறம் கார்டனிங் வீடியோஸ் பார்க்கணும், வ்ளாக்ஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபைனலாக வந்து பூரி தக்காளி தொக்கு செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் செய்யலான்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதையும் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.